இது லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸில் 9th வீடியோ பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட். பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த நேமுக்கு தகுந்த மாதிரியே பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது எவ்ரி பிக்சருக்கு ஒரு பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆட் பண்ண யூஸ் ஆகுது. ஐ மீன் எக்ஸ்போஷர், ஒயிட் பேலன்ஸ் அண்ட் கலர் ப்ரொஃபைல். ஆல்ரைட், இப்போது இந்த பிக்சரை பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேபில் இருக்க ஸ்லைடர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதுதான் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேப். இது இப்போது கொலாப்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எதர் இங்கே கிளிக் பண்ணலாம் ஆர் எல்ஸ் இந்த ஏரோவை கிளிக் பண்ணலாம். இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ரைட் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்து கடைசியாக சேச்சுரேஷன் வரைக்கும் நிறைய ஸ்லைடர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே ட்ரீட்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், டெம்பரேச்சர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கடுத்து இது இப்படி தான் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த லைட் ரூமில் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க, ப்ரோ ஆகிட்டீங்க, ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இந்த லைட் ரூமில் கலர் ட்ரீட்மெண்ட் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று கலர், இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட். அஃப்கோர்ஸ் இது கலரில் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாறிடும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி மட்டும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்கமிங்கில் இருக்குது. இதை நான் அகெயின் கலருக்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரொஃபைல். இந்த கலர் ப்ரொஃபைலுங்கிறது இஸ் நத்திங் பட் அ பஞ்ச் ஆஃப் கலர் இன்ஃபர்மேஷன். நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுற கலர்ஸை லைட் ரூம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுதுங்கிறது தான் மீனிங். அதாவது கேமராவில் ஷூட் பண்ணுற RGB வேல்யூஸோட ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லூமினன்ஸோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்னு சொல்லலாம். எந்தெந்த கலர்ஸை கம்மி பண்ணணும், எந்தெந்த கலர்ஸை பாப்அப் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பேஸ் ப்ரீசெட் தான் இந்த கலர் ப்ரொஃபைல். இந்த கலர் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறதுனால கீழே இருக்கிற எந்த ஸ்லைடர்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. அதாவது இது ஒரு பேஸ் மாதிரி. இதை எய்தர் இங்கேயும் கிளிக் பண்ணலாம் ஆர் எல்ஸ் இந்த இடத்துல ஒரு கேலரி ஐக்கான் இருக்கு. ஸோ இந்த கேலரி ஐக்கானை ப்ரௌஸ் பண்ணால் அகெயின் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபேவரட்ஸில் அடோபி கலர், அடோபி லேண்ட்ஸ்கேப் அண்ட் அடோபி போர்ட்ரேட் இதெல்லாம் இருக்குது. இஃப் இன்கேஸ் இந்த கிரிட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிட் லார்ஜாகவும் வச்சுக்கலாம், இல்லை லிஸ்ட் கிரிட்டாக வேணும், இது எனக்கு ப்ரீவியூ வேண்டாம், லிஸ்ட்டாக மட்டும் இருந்தால் போதுன்னா லிஸ்ட்டாக வச்சுக்கலாம். பட் ஒரு ஸ்மால் ப்ரீவியூ இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு பிக்சரை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ரொஃபைலில் இருக்குங்கிறத முன்னாடியே சூஸ் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அடோபி லேண்ட்ஸ்கேப். இந்த ப்ரொஃபைலில் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த பிக்சர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுது. அதனால இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஒயிட் பேலன்ஸ். நம்மளோட பிக்சரில் ரியல் வேர்ல்டில் எது ஆக்சுவலாக ஒயிட்டாக இருக்குமோ அங்கே இந்த ஐட்ராப்பர் டூல் வச்சு ஒரு கிளிக் பண்ணலாம், இல்லைனா மிடில் கிரேல கூட கிளிக் பண்ணலாம். நமக்கு இங்கே ஒயிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரைடோட கவுனில் கிளிக் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஒயிட் பேலன்ஸ் சரியாக தான் இருக்குது. இஃப் இன் கேஸ் ஒயிட் பேலன்ஸ் சரியாக இல்லை, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒயிட் பேலன்ஸ் ஒயிட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயிட்டை சூஸ் பண்ண உடனே த ரைட் ஒயிட் பேலன்ஸை இது எடுத்துக்கிட்டு அக்யூரேட் கலரை ஜென்ரேட் பண்ணும். ஆல்ரைட், இப்போது இந்த டெம்பரேச்சர் ஸ்லைடரை மேனுவலாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். இஃப் இன் கேஸ் இந்த ஸ்லைடரை ரொம்ப துல்லியமாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா மவுஸ் இந்த வேல்யூ மேலே வச்சுட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப துல்லியமாக நகரும். டெம்பரேச்சர் வேல்யூவை கெல்வின் வேல்யூ K அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெல்வின் வேல்யூவை மேனுவலாக கூட வைக்கலாம் ஆர் எல்ஸ் இங்கே இருக்கிற டிஃபால்ட் ப்ரீசெட்டை கூட யூஸ் பண்ணலாம். இந்த டிஃபால்ட் ஒயிட் பேலன்ஸ் ப்ரீசெட்ஸ்க்கும் ஒரு கெல்வின் வேல்யூ இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டே லைட் அப்படின்னா 5500 அண்ட் க்ளவுடினா 6500, ஷேட் அப்படின்னா 7500, டங்ஸ்டன் அப்படின்னா 2850 அண்ட் ஃப்ளோரசன்ட் அப்படின்னா 3800, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 5500. அண்ட் இந்த டே லைட்லேருந்து நான் சின்னதாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இங்கே இருக்க டே லைட் கஸ்டமாக சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா இங்கே பாருங்கள், டே லைட்னு இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த இடத்துல டிண்ட்லேயோ இல்லை டெம்பரேச்சர்லேயோ பண்ணாலோ அது கஸ்டமாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது டோன் ஸ்லைடர்ஸ். இந்த டோன் ஸ்லைடர்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்போஷர்.
ஆல்ரைட், அடுத்தது எக்ஸ்போஷர் வேல்யூவை பார்க்கலாம். இந்த எக்ஸ்போஷர் வேல்யூவை அக்சஸ் பண்ண ஏதர் இந்த ஸ்லைடரை ப்ளஸ் பக்கம் தள்ளலாம், இல்லை மைனஸ் பக்கம் தள்ளலாம். ஆர்எல்ஸ் இந்த ஸ்லைடரை ஆக்சிடென்ட்டாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ரீசெட் பண்ண இந்த எக்ஸ்போஷரை டபுள் கிளிக் பண்ணால் இது ரீசெட் ஆகிடும். இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதாவது இந்த ஸ்லைடர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். இந்த ஸ்லைடரில் கடைசியாக இந்த இடத்துல பிரைட்டாக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடரை இந்த பக்கம் தள்ளினா பிக்சர் பிரைட் ஆகும்னு அர்த்தம். இதுவே இங்கே டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் மூவ் பண்ணால் பிக்சர் டார்க்காக ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த ஸ்லைடர் இந்த பக்கம் தள்ளினா இங்கே டார்க்காக இருக்குது, ஸோ இந்த பக்கம் தள்ளினா இந்த பிக்சர் டார்க்காக மாறும், இந்த பக்கம் தள்ளினா இந்த பிக்சர் பிரைட்டாக மாறும். ஸோ இது ஒரு ஈஸி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற ஹைலைட்ஸும். இந்த ஹைலைட்ஸ் இந்த பக்கம் தள்ளினா இந்த ஸ்லைடர் இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது, ஸோ பிக்சர் பிரைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் தள்ளினா இந்த பக்கம் டார்க்காக இருக்குது, ஸோ பிக்சர் டார்க் ஆகும்னு அர்த்தம். இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த ஷேடோ அண்ட் ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ். ஆல்ரைட், இப்போது இந்த மாதிரி வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணோன்னா ஏதர் ஒன்றா டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த டோன் அப்படிங்கிறது ரீசெட் டோன்னு மாறிடும். ஸோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீசெட் டோனை ஒரு கிளிக் பண்ணால் இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து இருக்க ப்ரெசன்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் மட்டுமே இந்த பிக்சரை ப்ராசஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இந்த ப்ரெசன்ட் ஸ்டெப்பில் டெக்ஸ்சர் அப்படிங்கிறது டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்குது, கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர் ரைட் சைடில் மூவ் பண்ணால் டார்க் ஆகும் இருக்கு, லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் பிரைட் ஆகும் இருக்கு. இந்த டெக்ஸ்சரில் எப்படி டார்க் பிரைட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் இருக்குது, பட் கம்ப்ளீட்டாக இந்த டெக்ஸ்சரை டவுன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் லாஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலி டெக்னிக்கலி அந்த இடத்துல பிரைட் ஆகி இருக்கு. இதே மாதிரி தான் கிளாரிட்டியும். இங்கே டார்க்காக இருக்க காரணமாக இருந்த டெக்ஸ்சர் எட்ஜஸில் இருக்க பிளாக் பிக்சல்ஸ் எல்லாமே பிரைட் ஆகுது இந்த ஸ்லைடரில் போட்டிருக்க விஷுவல் ரெப்ரசன்டேஷன் படி. ஆல்ரைட், இதையும் 0 ஆக்கிடலாம். டபுள் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணியாச்சு. அண்ட் தென் டீஹேஸ். இந்த டீஹேஸுங்கிறது ஒருவேளை புகை மூட்டம் பனி மூட்டம் மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இஃப் இன்கேஸ் இன்டென்ஷனாக நீங்கள் இந்த டீஹேஸை உங்கள் பிக்சரில் ஆடும் பண்ணிக்கலாம். இது சம் கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதுலேயும் இந்த பக்கம் போனால் பிரைட் ஆகும்னு காமிக்குது, இந்த பக்கம் போனால் டார்க் ஆகும்னு காமிக்குது. ஸோ இந்த ஸ்லைடரில் போட்டிருக்க மாதிரி இந்த பக்கம் போனால் பிரைட் ஆகுது, இந்த பக்கம் போனால் டார்க் ஆகுது. ஆல்ரைட், இதையும் ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன். இந்த வைப்ரன்ஸ்க்கும் சேச்சுரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த சேச்சுரேஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணோம்னா சேச்சுரேஷனுங்கிறது இந்த பிக்சரில் இருக்க என்டையர் பிக்சலையும் அஃபெக்ட் பண்ணும். இதுவே இந்த வைப்ரன்ஸுங்கிறது ரெட் அண்ட் பிங்க் ஏரியா மட்டும் அவ்வளவா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தட் இது குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த சேச்சுரேஷன்ல எவ்ரி பிக்சல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்த வைப்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. பை தி வே, இந்த வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்மளோட பிக்சர்ஸில் கிளிப்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிளிப்பிங்கிறது பிளாக்ஸ்க்கும் ஒயிட்டுக்கும் நடக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பிக்சல் கிளிப் ஆகுது, கிளிப்பிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸை நான் இந்த கிளிப்பிங்கை பார்க்காம இஃப் இன் கேஸ் கம்மி பண்ண அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த பிளாக்ஸை கம்மி பண்ணனா எந்த இடத்துல ப்ளூ கலர்ஸ் வருதோ இந்த இடத்துல இந்த பிக்சர் ஸ்டார்ட் ஆகுது, கிளிப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ப்ளூ ஓரளவு இது கிளிப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே இந்த ப்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிளாக் ஆகும்போது இது கம்ப்ளீட்டாக இது கிளிப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணால் இந்த இடத்துல கம்ப்ளீட்லி there is no information. இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த பேண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கிளிப் பண்ணிட்டோம், மீனிங் இந்த இன்ஃபர்மேஷனை லாஸ் பண்ணிட்டோம். ஆல்ரைட், இப்போது இதை நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ பேக் டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆல்ரைட்,
இப்போது இந்த ஒயிட்ஸுக்குமே இதே நிலமை தான். ஆல்ட் ஹோல்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கண்ணில் பார்த்து இந்த ஒயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஒயிட்ஸ் இந்த இடத்துல கிளிப் ஆகியிருக்கா இல்லையா, அதாவது ஒயிட்டோட இன்ஃபர்மேஷன் லூஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவே இதை ரீசெட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது எந்த இடத்துல இந்த பிக்சர் ரிவீல் ஆக ஆரம்பிக்குதோ அங்கே கிளிப்பிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ளூவாக இருந்தால் ஓரளவுக்கு கிளிப்பிங் நடக்குது. இது கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆகிடுச்சுன்னா கிளிப்பிங் ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சருக்கு நார்மலாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட விட்டுறணும். இதுதான் இந்த பிக்சரில் இருக்க ஒயிட்ஸோட நான் கிளிப்பபிள் பாயிண்ட். ஸோ ஆல்ரைட், இப்போ இந்த பிக்சரை பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ரீசெட் பண்ண ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே ரீசெட்னு மாறினதுக்கப்புறம் கிளிக் பண்ணலாம். ஸோ இது லோக்கல் ரீசெட்னு அர்த்தம். அதாவது ஒன்லி இந்த டோன் ஸ்லைடர் மட்டும்தான் ரீசெட் ஆகும். இதுவே கீழே இருக்கிற ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த என்டையர் பிக்சரில் இன்கேஸ் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ரீசெட் ஆகி இம்போர்ட் பண்ண ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு பிக்சரோட குளோபல் ரீசெட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடோபி லேண்ட்ஸ்கேப் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுறேன். இது நான் ஏன் லேண்ட்ஸ்கேப் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அடோபி கலருக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒரு டெப்த் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாமே பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான். உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் பிடிச்சிருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த அடோபி லேண்ட்ஸ்கேப் இந்த பிக்சருக்கு பெட்டராக சூட் ஆகுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அடோபி கலர் வச்சுருக்கேன். இதுவே அடோபி ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வைக்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் இதுவே அடோபி லேண்ட்ஸ்கேப் வைக்கும்போது ஷேடோஸில் இருக்க டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே ரிவீல் ஆகுது. ஸோ அதனால இது பெட்டராக இருக்குது. ஆல்ரைட், இப்போது நான் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒயிட் பேலன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஒயிட் பேலன்ஸ் டூல் எடுத்து எங்கே ஒயிட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு கிளிக். எஸ், இது சரியாக இருக்குது, இதோட விட்டுடலாம். ஆல்ரைட், அடுத்தது இந்த ஒயிட் பேலன்ஸில் எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் எக்ஸ்போஷரை ஸ்லைட்லி ரொம்ப மினிமமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணுறேன். அண்ட் தென் ஹைலைட்ஸை கம்ப்ளீட்லி டவுன் பண்ணுறேன். ஷேடோஸையும் ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன். இந்த ஒயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்ட் ஹோல்ட் பண்ணி அது கிளிப் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எங்கே கிளிப் ஆகுதோ அந்த இடத்துல விட்டுடலாம். இஃப் இன்கேஸ் ஒரு கிரியேட்டிவ் பர்பஸ்க்காக, கிரியேட்டிவ் ரீசனுக்காக நீங்கள் ஒயிட்ஸை கண்டிப்பாக ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் இது கிளிப் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்லைடரை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி தான் பிளாக்ஸ்க்கும். இந்த பிளாக்ஸில் பின்னாடி போனால் மட்டும்தான் பிரச்சனை, கிளிப் ஆகும். ஸோ ஃபார்வேர்டில் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், எந்த ஒரு கிளிப்பிங்கும் இங்கே நடக்காது. ஸோ இந்த பிளாக்ஸ் 100% வச்சிடுறேன். ஆல்ரைட், இதுக்கு அடுத்தது டெக்ஸ்சர். ஸோ இந்த டெக்ஸ்சர் ஸ்கின்ல அவ்வளவா ரொம்பவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால ஓரளவு டெக்ஸ்சர் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் தென் கிளாரிட்டி ஸ்லைட்டாக கம்மி பண்ணுறேன் ஃபார் ஒரு ஸ்மூத்தர் லுக்குக்காக. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட்டை இங்கே குறைச்சதுனால ஒரு ஹேஸ் எஃபெக்ட் வந்திருக்கு. அதை நம்மக்கிட்ட டெடிகேட்டடாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேஸ் அப்படின்னு ஒரு ஸ்லைடர் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடரை ப்ளஸ் சைடு, அதாவது ரைட் சைடு தள்ளனா டார்க் ஆகும்னு போட்டிருக்கு. இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே லைட்டாக இருக்குது. ஸோ டார்க்காக இருக்க சைடில் இதை ஸ்லைட்லி மூவ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இப்போது இந்த பிக்சருக்கு ஒரு அமேசிங் டெப்த் கிடைச்சிருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் ஸ்கின் டோன் எல்லாம் ரொம்ப எல்லோவாக இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண வைப்ரன்ஸை விட்டுட்டு சேச்சுரேஷனை ஸ்லைட்லி மைனஸ் சைடு தள்ளுறேன். ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்லைடரோட வேல்யூஸை கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஸ்லைடரோட வேல்யூஸை பார்க்காம பிக்சரை பார்த்து ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ சேச்சுரேஷனை டவுன் பண்ணியிருக்கேன். இதை காம்பன்சேட் பண்ண வைப்ரன்ஸை ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஒயிட் பேலன்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸும் பண்ணலாம். ஜஸ்ட் மவுஸ் இது மேலே ஹவர் பண்ணி கொஞ்சம் ஒயிட் பேலன்ஸை மட்டும் கம்மி பண்ணுறேன். ஸ்லைட்லி ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் ரொம்ப மினிமலாக வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கடைசியாக ஒரு ஃபைன் டியூனிங் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இஃப் இன்கேஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த ப்ரொஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அடோப் ப்ரொஃபைல், அடோப் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி. நான் இதை அடோப் லேண்ட்ஸ்கேப்லேயே விட்டுறேன். ஆல்ரைட், ஃபைனலி ஒரு சில ஃபைன் டியூன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிக்சரோட பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க பேக் / கீ ப்ரெஸ் பண்ணால் போதும். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு இமேஜ். ஸோ இந்த இமேஜ்க்கு வேரியஸ் கலர் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கும் அடோப் லேண்ட்ஸ்கேப் வந்து இதுக்கு நல்லா சூட் ஆகுது. ஹைலைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹைலைட்ஸை கம்மி பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக ஹைலைட்ஸை கம்மி பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் ஹைலைட்ஸ் ரிவீல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் பிளாக்ஸை கம்ப்ளீட்லி அப் பண்ணுறேன். ஷேடோஸை ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன். ஒயிட்ஸையும் ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன். இந்த ஒயிட்ஸை டவுன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா இங்கே இருக்கிற ஒயிட்ஸ் எல்லாமே, ரியல் ஒயிட்ஸ் எல்லாமே கிரேவாக மாறிடும். ஸோ இந்த ஒயிட்ஸை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அண்ட் தென் டெக்ஸ்சர், இந்த டெக்ஸ்சர் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்சர் வைக்கும்போது மட்டும் 100% இல்லை 100%க்கு மேலே ஜூம் பண்ணிவிட்டு ஸ்லைட்லி டெக்ஸ்சர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் தென் கிளாரிட்டி ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன் ஒரு சாஃப்டர் லுக்குக்காக. அண்ட் இந்த பிக்சரில் டிஹேஸ் ரொம்ப கம்மியாக டவுன் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போ இதில் ஷேடோஸ் இன்னுமே கூட கம்மி பண்ணலாம்னு தோணுது. ஸோ ஷேடோஸ் கம்மி பண்ணியாச்சு. இந்த கேஸில் எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்டில் கையே வைக்கல. கண்டிப்பாக இந்த எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்லைடரை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது இந்த எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்லைடரை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக்ஸ், டெக்ஸ்சர், கிளாரிட்டி அண்ட் டிஹேஸ் இதை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு 7 ஸ்லைடர் மட்டுமே யூஸ் பண்ணி இதை இந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டோம். இன்னும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது வைப்ரன்ஸ். இப்போது இந்த வைப்ரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேச்சுரேஷன் ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிங்கன்னா into 3 போட்டு 60 பாயிண்ட்ஸ் வைப்ரன்ஸில் வச்சா காம்பன்சேட் ஆகிடும். இதில் ஸ்கின் டோன் தவிர மற்ற கலர்ஸ் எல்லாம் அழகாக பாப் ஆகிடும். இதுவே சேச்சுரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன்லாம் வார்ம் ஆகி அன்யூசபிள் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்கின் டோன் ப்ரிசர்வ் பண்ண சேச்சுரேஷனை கம்மி பண்ணிவிட்டு வைப்ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ் கூட கம்மி பண்ணலாம். இப்போ ஸ்லைட்லி வார்மாக இருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட் மவுஸ் ஹவர் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்லைட்லி ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் வரதை பார்க்கலாம். தட்ஸ் கிரேட். ஆல்ரைட், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பட்டன் இருக்குது. அதுதான் இந்த ஆட்டோ பட்டன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எந்த இடத்துல கிளிப்பிங் ஆகுது, எந்த இடத்துல நிறுத்துறது, எது சரியான வேல்யூ அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆட்டோ பட்டனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். லைட் ரூம் டிசைட் பண்ணும் எது சரியான வேல்யூ இந்த பர்டிகுலர் இமேஜ்க்கு அப்படின்னு சொல்லி. நான் அன்டூ தரேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது இது நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் கிரியேட் வெர்ச்சுவல் காப்பி. ஸோ இப்போது வெர்ச்சுவல் காப்பியில் ஃபர்ஸ்ட் இருக்கிற காப்பிக்கு நம்பர் 6 ப்ரெஸ் பண்ணி ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இது நம்பர் 7 எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டெவலப் மாடியூல் போகிறேன். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இதில் இப்போது இந்த லைட் ரூம் சொல்கிற ஆட்டோவை கிளிக் பண்ணால் இங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் ஆட்டோ கிளிக் பண்ணியாச்சு. ஆட்டோ கிளிக் பண்ணோன்னே லைட் ரூம் எது சரியான வேல்யூ இந்த பிக்சருக்கு அப்படின்னு அதுவே ஐடென்டிஃபை பண்ணி வைக்கும். இப்போது இந்த கேஸில் லைட் ரூம் இதில் எக்ஸ்போஷர் -0.43 அதிகமாக இருந்திருக்குன்னு தோணியிருக்கு. ஸோ அதனால் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணியிருக்கு. கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்கு லைட் ரூமுக்கு. ஸோ அதனால் 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அக்கார்டிங்லி இந்த மாதிரி வேல்யூஸை லைட் ரூமே செட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா ஒருபோதும் லைட் ரூம் இதை கிளிப்பிங் பண்ணாது. ஸோ ஒயிட்ஸையோ பிளாக்ஸையோ கிளிப்பே பண்ணாது. இந்த கிளிப்பிங் வேல்யூ கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஆட்டோ பட்டன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளோட பேஸ் ப்ராசஸிங்க்கு. பட் இருந்தாலும் இந்த ஆட்டோ பட்டன் இல்லாமல் நம்ம மேனுவலாக பண்ணது இதை விடவே பெட்டராகவும் சாஃப்டாகவும் இருக்குது பிக்சர். எனிவே இந்த பிக்சர் சாஃப்டாக இருக்கிறது, கிளாரிட்டியாக இருக்கிறது, ஷார்ப்னஸாக இருக்கிறது, கான்ட்ராஸ்டாக இருக்கிறது, வைப்ரன்ஸாக இருக்கிறது, சேச்சுரேஷனாக இருக்கிறது, ஹைலைட்ஸ் கம்மியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, ஒயிட்ஸ் அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, இது எல்லாமே பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரியான மைண்ட் செட். ஸோ ஒருத்தங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ், டேஸ்ட், அந்த டெலிவரி பண்ணுற விதம், அதை ஆல்பமாக தராங்களா இல்லை ஃப்ரேமாக தராங்களா இல்லை சாஃப்ட் காப்பியாக வைக்க போகிறோமா,
இது எல்லாத்த பொறுத்தும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாறும். தெர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி. இது பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேப்ல ஆட்டோ பட்டன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பிக்சர். அண்ட் இது நம்ம ஆட்டோ பட்டன் கிளிக் பண்ணாமல் மேனுவலாக பண்ணது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் ஆல் அபவுட் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போது உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான பவர் ஆஃப் கிராப் டூலில் மீட் பண்ணலாம். Until then, be creative and productive. This is Chandra Bharati from Focus Studios, signing off.